ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். விரிவாகும் விளக்கமாகும். மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை, ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம். மீனராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம். ஜென்ம சனி நடக்கிறது. உங்களுக்கு 12-11 கூடிய சனி பகவான் ஜென்மத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவர் 6லே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையாக பார்ப்பதினால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வயதானவர்கள் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும். எந்த காரணத்தை மட்டும் ஆசை வார்த்தைகளை நம்பி எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக பண விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது. ஆனாலும் ராசிநாதன் 4லே ராசியிலே இருப்பதனால் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு எந்த விதமான குறைபாடு இல்லை என்றாலும் ஒரு சில குறைபாடுகள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ உங்கள் முயற்சியில் தங்குதடை அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் அதனால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். எந்த காரணத்தை மட்டும் முதலில் சொன்னது போல ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை முதலீடு செய்வதோ பணத்தை யாரிடம் தருவதோ என்ற விஷயங்களை சுத்தமாக நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிறர் விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக தலையிடக்கூடாது. அப்படியிட்டால் ஜென்ம சனியில் தேவையில்லாமல் அவப்பெயரையோ சிக்கல்களையோ எடுத்து கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ராசிநாதன் குரு பகவான் வலிமையாக இருப்பதனால் பெரிய அளவில் சங்கடங்கள் வராது. அடிப்படை மதிப்பு மரியாதை கௌரவத்திற்கு பெரிய பாதிப்பு வராது என்பது ஆறுதலான விஷயம். இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை ஒரு சில சங்கடங்களை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாய். அவர் தான் வீட்டிலிருந்து 5லேயும் ராசிக்கு 6லேயும் இருக்கின்றார். உடன் ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். குடும்பத்தில் இவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் விரோதம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பண விஷயத்தில் சிக்கனத்தை கட்டாயம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாராவது எதற்காவது கூப்பிட்டார்களா, ஜாமீனுக்காகவோ மற்ற பண விஷயத்திற்காகவோ பஞ்சாயத்திற்காகவோ ஏதாவது கூப்பிட்டாலும் எந்த காரணத்தை மட்டும் நீங்கள் வீட்டை விட்டு நகராதீர்கள். உங்களை வேலையை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் குடும்ப விஷயத்தையும் மற்றவர்களிடத்தில் சொல்லாதீர்கள். சிரிப்பார்கள், பின்னால் கேலி செய்வார்கள். மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. காரணம், ஒரு பக்கம் ஜென்ம சனி 2ஆம் வீட்டு அதிபதி 6உடன் ராகு கேதுவுடன் சம்பந்தத்தோடு இருப்பதனால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம், வாக்கு இந்த விஷயத்திலும் நீங்கள் மிக மிக கவனமாக இருந்தால் எந்த சிக்கல்களிலும் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். தேவையில்லாமல் கடன்களை கூடும் அளவுக்கு வாங்காதீர்கள். யோகமான தசாபுத்தி மீனராசிக்காரர்களுக்கு நடந்து பெரிய செல்வக்கோடு இருப்பவர்கள் கூட மற்றவர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தால் நிச்சயமாக அது வராது. தகுதியில்லாத மனிதர்களுக்கும் உதவி செய்யாதீர்கள். தாட்சண்யம், தனநாசம். தகுதியில்லாதவர்களுக்கு உதவி செய்வதே நமக்கு திருப்பி தாக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. இந்த ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரன். அவர் 3லே ஆட்சி பெற்றிருப்பதால் எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் துணிந்தவனுக்கு துணிவே துணை. தைரியம்தான் உங்களுடைய திறவுகோல். 3ஆம் வீட்டு அதிபதி 3லே இருப்பதனால் எதையும் வந்தால் தாங்கக்கூடிய அமைப்பும் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் வீரியமும் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரன் மூலமாக ஒரு சில நன்மைகள் இருக்கிறதோ இல்லையோ நண்பர்கள் மூலமாக நிச்சயமாக ஆதரவுகள் உண்டு. வெளி மனிதருடைய தொடர்பால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். கூட பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சங்கடங்களை கொடுத்தாலும் பழகிய நண்பர்களும் வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதருடைய உதவியும் நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் 3ஆம் வீட்டு அதிபதி 3லே இருக்கக்கூடிய அற்புதமான பலன்கள். இந்த தைரியத்தையும் அவருடைய நண்பருடைய ஆதரவையும் வைத்து இந்த மாதத்தை நீங்கள் வெற்றிகரமாக ஜெயித்து விடலாம் என்பது 3ஆம் வீடும் 3ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்களாகும். மாத கடைசியிலே அவர் 4லே செல்வார். அப்போது பலவிதமான நன்மைகள் மாத கடைசியில் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் புதன் ஆகின்றார். அவர் 5லே இருக்கின்றார். 4லே ராசிநாதன் குருவும் 6 கூடிய சூரியனும் சேர்க்க இருப்பதினால் உங்கள் தாயாருடைய உடல்நலத்திலும் தந்தையார் உடல்நலத்திலும் வயதானவர்களாக இருந்தால் சற்று கூடுதலான அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டும். மற்றபடி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ராசிநாதன் 4லே இருப்பதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஒரு பக்கம் ஜென்மசனி நடந்தாலும் தங்கு தடை இல்லாமல் அற்புதமான முறையிலே படிப்பார்கள். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். பொதுவாக ஜென்மசனியில் மாற்றங்கள் வரும். ராசிநாதன் 4லே இருந்து 6 கூடியவர் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிச்சயமாக புதிதாக கல்யாணமானவர்கள் கணவன் மனைவிகள் தனி குடித்தனம் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தாராளமாக உங்கள் தாய் தந்தையருடைய அனுமதியுடன் நீங்கள் தனி குடித்தனம் நடத்தலாம். எந்த விதமான தங்கு தடையும் வராது. அதே வேளையில் வசதியானவர்கள் யோகமான தசாபுத்தி நடப்பவர்கள் கூட வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது என்றால் டாக்குமெண்ட்டை சரி செய்து பார்த்து மனிதருடைய பின்புலத்தையும்
நாணயத்தையும் பார்த்து வாங்குங்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தவறுதலான நிலத்தையோ வீடியோ வாங்கி மாட்டிக்கொள்வீர்கள் என்பதால் நிலத்தை வாங்குவவர்கள், வீடு வண்டி வாசல் வாகனங்களை வாங்குவவர்கள், விற்பவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ராசிக்கு 5 குடையவர் சந்திரன். அவர் நாள் கிரகம். 5லே புதன் இருக்கிறார். 5ஐ வைத்து பார்க்கும்போது 5க்கு 12லே ராசிநாதன் இருப்பதால் நிச்சயமாக பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. அதே வகையில் பிள்ளைகளால் ஒரு சில லாபங்களும் நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுப செலவு செய்வதற்காக தேவையான கடன்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதை மட்டும் வாங்கலாம். தேவையற்ற கடன்களை தவிர்க்கலாம். பிள்ளைகள் மூலமாக பலவிதமான நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். படிப்புக்காகவோ வேலைக்காகவோ பலர் உங்களுடைய குழந்தைகள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக பேரும் புகழும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. ஒரு சிலர் பிள்ளைகள் அவருடைய சுய சம்பாதித்தில் வீடு, வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சூரியன். அவர் 4லே இருக்கின்றார். 6லே ராகு கேதுவுடன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் 6ஆம் வீட்டு கெடுபலன்கள், போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள், சங்கடெல்லாம் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. அதே வேளையில் 4ஆம் வீட்டு அதிபதி 4லே இருப்பதினால் முதலில் சொன்னது போல உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். 16ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் வீட்டு அதிபதி 5லே வரும்போது பிள்ளைகளுக்காக கடன் கட்டாயம் வாங்க வேண்டியதற்கும் 6 கூடியவர் 5லே இருப்பதினால் கடன் வாங்க வேண்டியதற்கும் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய ராசிக்கு 7 கூடியவர் புதன். அவர் தனக்கு 11லே 5லே இருக்கின்றார். 7ஆம் வீட்டை ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதனால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் சிக்கல்கள் தான். யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சுபவேரியங்களாகும். யோகமற்ற தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தேவையற்ற வீண் செலவுகள், வீண் கடன்கள், ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் ஆகும். யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதற்கு 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதும் 4ஆம் வீட்டில் 9லே சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் யோகமான தசாபுத்தி நடப்பவர்கள் கணவன் மனைக்குள் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் கட்டாயம் நீங்கள் அனுபவிக்கலாம். மற்றவர்கள் எல்லா விஷயத்திலும் சிக்கனத்தையும் கவனமோடு உடல் நலத்தையும் கூடுதலாக பேணி காக்க வேண்டும். கணவன் மனைக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதே 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனியும் சொல்கின்ற விஷயங்களாகும். உடைய ராசிக்கு 8 கூடியவர் சுக்கிர பகவான். அவர் தனக்கு 8லே இருப்பதனால் 8ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது. குரு பகவானுடைய பார்வையும் 8ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் எந்த விதமான பயமும் இல்லை. 8ஆம் வீட்டை பொறுத்தவரை பெரிய சங்கடங்கள் இருக்காது என்பது உண்மை. உடைய ராசிக்கு 9 கூடியவர் செவ்வாய். அவர் 6லிருந்து 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். 3ல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பதனால் 9ஆம் வீடு ஒரு வகையில் பலமடைகிறது. தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில நன்மைகளும் ஒரு சில சுபவேரியங்களும் கட்டாயமாகும். பலருக்கு இந்த மாதம் கூடுமானளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தின் கோயிலுக்கோ முருகப்பெருமான் சன்னதிக்கோ சென்று தரிசனம் செய்தால் 9ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகளை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் குரு பகவான். அவரே 4லிருந்து நேரடியாக 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் உடன் சூரியன் பார்த்தாலும் தவறில்லை. அந்த வீட்டிற்கு 10ஆம் வீட்டிற்கு பாக்கியாதிபதியான சூரியன் தொழிலதிபர்களுக்கு ஒரு சில நன்மைகளும் யோகத்தையும் கொடுப்பார். அதே வேளையில் ராசியில் இருக்கக்கூடிய சனியும் சேர்ந்து பார்ப்பதனால் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான பலுச்சுமை, வேலைச்சுமை இருக்கும். நீங்கள் பல்லை கடித்து கொண்டு தான் அந்த வேலையை சமாளித்தாக வேண்டும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அது வெளியூர் மாற்றங்கள், வெளிநாடு மாற்றங்களாக இருக்கலாம். பணியில் இருப்பவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இந்த அனுபவங்களெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய நன்மையும் யோகமும் லாபங்களும் தரக்கூடிய வகையில் அனுபவ கோவிலாக இருக்கும். அதே வேளையில் தொழிலதிபர்களுக்கு தொழில் என்னதான் ஜென்ம சனி நடந்தாலும் 10ஆம் வீடு வலிமையடைவதால் தொழில் பெரிய தோய்வு இல்லாமல் சாதாரணமாக சராசரியாக போய்கொண்டே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதினால் தொழிலதிபர்கள் சிறிய டீ கடை வைத்திருப்பவர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தன்னுடைய தொழிலில் நேரடியாக தன்னுடைய பார்வையில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் சனி பகவான். அவர் ராசியில் இருக்கிறார். 11ஆம் வீட்டை புதன் பார்ப்பதினால் 11ஆம் இடத்து அதிபதியே உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் மூத்த சகோதரர்கள் ஒரு சில நன்மைகள் ஏற்படலாம். அவர்களுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சனி பகவான். அவரே உங்கள் ராசியில் இருப்பதினால் எந்த வகையிலும் வீண் விரிய செலவுகள் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே வேளையில் ஒரு சில சுபவீரியங்களும் உங்களுக்கு ஆகும். காரணம் ராசிநாதனுடைய பார்வையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் 12ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் ஆகக்கூடிய ஒரு சில செலவுகள் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் இருக்குமே தவிர தேவையற்ற வீண் விரிய செலவுகளாக இருக்காது. இருந்தாலும் 12ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் இருப்பதனால் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும் என்பதே 12ஆம் வீடும் 12ஆம் வீட்டினுடைய
அதிபதியான சனியும் தெரிவிக்கின்ற பலன்கள். ஆனால் 12ஆம் வீட்டிற்கு குரு செவ்வாய் பார்வை ஒரு சில சுபவிரய செலவுகளை தரும். அது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் என்பது ஆறுதலான விஷயங்களாகும். இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். பிதுர் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியினன்று பிதுர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள். கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள். முடிந்தவர்கள் படியுங்கள், முடியாதவர்கள் காதால் கேளுங்கள். அதேபோல் விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிந்தவர்கள் படிக்கலாம். இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள். நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும். விடியற் காலையில் முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம், உள்ளாரோக்கியம், மன திருப்தியும் கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது. நன்றி, வணக்கம்.